ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பதை மத்திய அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதோட விவரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலாவதாக இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் 5 முக்கியமான அம்சங்கள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் முதலாவது என்ன அப்படின்னா 25 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை ஊதியம் கடைசியாக 12 மாதங்கள் அவர்கள் பெற்ற ஊதியத்தோட அடிப்படை ஊதியத்தில் 50% அவர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும் அப்படின்றது அந்த உறுதியான தொகை அவர்களுக்கு தெரியும் வகையில் இருக்கு. அது என்பிஎஸ்ல இல்லை என்பது ஊழியர்களோட குற்றச்சாட்டா இருந்தது. அடுத்ததாக குடும்ப ஓய்வூதியம், பணியாளர் ஒருவேளை உயிரிழந்தால் அவர்களுடைய அடிப்படை ஊதியத்தில் 60% ஓய்வூதியமாக குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10 ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு 10,000 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்படும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன அந்த கணக்குப்படி கால்குலேட் பண்ணால் அந்த 10 ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கான ஓய்வூதியம் குறைவாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த குறைந்தபட்ச ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கிராஜுவிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்பிஎஸ்ல அது இல்லாமல் இருந்தது. இப்போ ஊதியம் பிளஸ் டிஏவில் 10ல் 1 பங்கு அவங்களோட அந்த பணிக்கால முழுமைக்குமான விஷயங்களை 6 மாசத்துக்கு 1 என்ற அடிப்படையில் கணக்கிட்டு அவர்களுக்கு கிராஜுவிட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்த பென்ஷன் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் விலைவாசியோட உயர்வு என்ற அடிப்படையில் அதற்கான ஒரு அட்டவணை ஃபாலோ பண்ணி அந்த அடிப்படையில் அந்த பலன்கள் அந்த ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் உறுதி செய்யப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கு. இது 5 முக்கியமான இந்த ஒருங்கிணைந்த திட்டத்தோட அம்சமாக சொல்லப்படுது. யாரெல்லாம் இதற்கு தகுதி பெறுவார்கள்னு பார்த்தோம்னா மத்திய அரசு பணியாளர்களுக்கு இது நடைமுறைப்படுத்தப்படும். ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 2004 இந்த என்பிஎஸ்ஸின் கீழே ஓய்வூதியம் பெறக்கூடியவர்கள் இதையும் தேர்வு செஞ்சுக்கலாம் என்ற வகையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம சொன்ன மாதிரி 2ல் எது வேணும்னாலும் இந்த 2025 ஏப்ரல்லேருந்து நடைமுறைப்படுத்தினாலும் 2 ஆப்ஷனும் ஓப்பனில் இருக்கும். இந்த என்பிஎஸ் அல்லது யூபிஎஸ், அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், இது 2ல் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கலாம். மாநில அரசுகளுக்கு வேணும்னா இந்த திட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தகுதி சார்ந்த விஷயங்கள். வித்தியாசம் என்ன அப்படின்றது முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய அம்சமாக இருக்கிறது. ஊதிய பிடித்தத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஊதிய பிடித்தமே கிடையாது. இதுதான் இந்த ஓய்வூதிய திட்டத்தையே மீண்டும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றதுக்கான கோரிக்கையை அரசு ஊழியர்கள் முன்வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். புதிய திட்டத்தின் அடிப்படையில் 10% ஊழியர்களோட சம்பளத்திலிருந்து பிடித்தம் செய்யப்படும். அரசு தரப்புலேருந்து 14% கான்ட்ரிபியூட் செய்யப்படும். அது ஒருங்கிணைந்த திட்டத்தில் அதே 10% பிடித்தம் என்பது இப்போவும் இருக்கும். ஆனால் அரசு தரப்புலேருந்து 18.5% கான்ட்ரிபியூஷன் என்பது இருக்கும். அதனால கூடுதல் தொகை அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கருதப்படுது. ஓய்வூதியத்திற்கான ஆதாரம் என்று பார்த்தோம்னா எந்த விதமான பிடித்தமும் இல்லாததுனால முழுக்க கவர்மெண்ட் தரப்புல இருந்தே அந்த அரசு கருவூலத்திலிருந்தே அந்த தொகை முழுமையாக கொடுக்கணும் அப்படின்ற வகையில் பழைய ஓய்வூதிய திட்டம் இருந்தது. அதனால தான் அது நிதிச்சுமை அதிகம் என்ற காரணத்தினால அது அரசுகள் கைவிட்டாங்க. அடுத்ததாக ஊதிய பிடித்தம் பிளஸ் முதலீடு, இந்த 2 விஷயத்தின் அடிப்படையில் தான் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அவர்களுக்கான ஓய்வூதியம் என்பது வழங்கப்படும். அதாவது அவர்களோட ஊதியத்தை பிடிச்சு அதை ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலன்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். அதனால அவங்களுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் என்பது தெரியாமல் இருந்தது. அது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தோட பெரிய டிராபேக் அப்படின்னு அரசு ஊழியர்கள் தரப்புல சொல்லப்பட்டது. புதிய அந்த ஒருங்கிணைந்த திட்டத்தின் அடிப்படையில் அந்த ஊதிய பிடித்தம் என்பது இருக்கும். அரசு தரப்போட அந்த கான்ட்ரிபியூஷனையும் சேர்த்து இவ்வளவு நாங்கள் பென்ஷனாக கொடுக்குறோம் அப்படின்றத முன்கூட்டியே உறுதியாக சொல்லிட்டாங்க. அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஓய்வூதியத்தோட அளவு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் அப்படின்றது ஓய்வூதியமாக கிடைக்கும் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் தெரியும், இப்போ அறிமுகப்படுத்திருக்க ஒருங்கிணைந்த திட்டத்திலையும் தெரியும். ஆனால் இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் அது தெரியாமல் இருந்தது அப்படின்றது முக்கியமான வித்தியாசம். பணிக்கொடையை பொறுத்த வரைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணிக்கொடை கிடைக்கும் வகையில் இருந்தது. அது புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இல்லாமல் இருந்தது. இப்போ அறிமுகப்படுத்தப்பட்டிருக்க ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் அவர்களோட ஊதியம் பிளஸ் டிஏல 10ல் 1 பங்கு 6 மாதத்திற்கு 1 என்ற கணக்கீட்டின் அடிப்படையில் கிராஜுவிட்டி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான வித்தியாசங்களாக நம்ம பார்க்கலாம். இந்த ஓய்வூதிய திட்டத்திற்கான செலவு என்ற இந்த அடிப்படையில் தான் அரசுகள் இந்த முடிவுகளை எடுக்கிறாங்க. ஏன் முழுமையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை தானே கேட்குறாங்க. ஏன் அங்கே போகலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையிலேயே பார்த்தோம்னா 1990-91 மத்திய அரசுக்கோட அந்த செலவு என்பது ஓய்வூதியத்திற்கான செலவு என்பது 3272 கோடியா இருந்தது. 2020-21 1,90,886 கோடியாக அதிகரிச்சிருச்சு. 58 மடங்கு உயர்ந்திருக்கு. மாநில அரசுகளோட இந்த ஓய்வூதிய செலவு அப்படின்னு பார்த்தோம்னா அது 3131 கோடி ரூபாயாக 1990 இருந்தது. அது 2020
125 மடங்கு அதிகரித்து 3,86,1 கோடி ரூபாயாக அதிகரிச்சிருச்சு. ஸோ இந்த வித்தியாசத்தின் அடிப்படையில் தான் இப்போ இரண்டிற்கும் பொதுவான ஒன்றாக ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் என்பதை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள்.